தற்போது தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசு ஊழியர்களை பார்த்தா ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் மற்றவங்கள பார்த்துங்க சபிக்கப்பட்டவர்கள் போல இருக்காங்க. அரசு ஊழியர்கள் அல்லாதவர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கிறவர்கள், அவங்களாம் எப்படி இப்போ அவங்கள பார்த்தா என்னன்னா சபிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல சம்பளம், நல்ல பாதுகாப்பு. ஆனால் மற்றவங்களுக்கு அவங்க மகிழ்ச்சியாக வேலை பார்க்குறாங்க. அதிகமான பணிச்சுமையெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. அதுக்காக அரசு ஊழியர்கள் வேலை பார்க்காம ஏமாத்துறது அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு தொழிலாளிக்கு என்ன உரிமை இருக்குமோ அது அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது. அவருடைய உணர்வுகள், உரிமைகள் எல்லாமே அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் அவருடைய உரிமை பாதுகாக்கப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. அங்கே ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள அடிமைகள் போல தான் நடத்துவாங்க. நல்ல சம்பளம் தரமாட்டாங்க, நிறைய நேரம் வேலை வாங்குவாங்க, வேலையும் அதிக பணிச்சுமை இருக்கும், வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது அரசு ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மற்ற துறைகளில், தனியார் துறைகளில் வேலை பார்ப்பவர்கள் பெரும்பாலான மக்கள், அரசு ஊழியர்களாக அல்லாத பெரும்பாலான மக்கள் சபிக்கப்பட்டவர்களாக தெரிகிறார்கள். இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப சம்பளம்லாம் கொடுக்கக்கூடாது. அதிகபட்சம் தற்போது 2023 நிலவரப்படி அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ டாக்டருக்கெல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்க. 50,000 கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. அப்போது ஒரு டாக்டருக்கு 1.5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு நாம் 50,000 தான் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. மீதி 1 லட்சம் மிச்சமாகுதா? அந்த 1 லட்சத்தில் 10 பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம், அல்லது 10 ஆண்களுக்கு, 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். 10,000 ரூபா சம்பளத்தில் அந்த 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு குறைந்த வேலை, அது மாதிரி வேலை வாய்ப்பு இங்கே நிறைய இருக்குது, வேலை தேவைப்படுது. அது மாதிரி 10,000 சம்பளத்தில் 10 பேரை வேலைக்கு வைக்கலாம். ஒரு டாக்டருக்கு நீங்கள் 50,000 கொடுங்க, 50,000 தான் சம்பளம் கொடுக்கணும். அல்லது அரசு துறையில் அதிகபட்ச சம்பளத்தையே நீங்கள் 50,000 ஆக்குங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு, ஒரு மந்திரிக்கு, அல்லது ஒரு ஆசிரியருக்கு அதிகபட்சமே, ஒரு தலைமை ஆசிரியருக்கு அதிகபட்ச சம்பளமே 50,000 தான் இருக்கணும். ஒரு தலைமை ஆசிரியருக்கு 1.25 லட்சம் ரூபாட்ட கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் 50,000 தான் அதிகபட்சம் கொடுத்தீங்கன்னாக்கா மீதி 75,000 இல்லை 70,000 மிச்சம் இருக்கணும். அந்த 70,000 7 பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய வாய்ப்பு, எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் பாருங்கள். அப்போ 7 குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போது ஒரு டாக்டருக்கெலாம் 2 லட்சம்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க, அவருக்கு 50,000 தான் கொடுக்கணும். உச்சக்கட்ட சம்பளமே 50,000 தான் இருக்கணும். 50,000 பத்தாது அப்படின்னா, இல்லை இது ஏற்றுக்கிட்டால் வேலை செய்யுங்க, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அதிக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு முதல்ல இங்கே கல்வி என்பது அரசு உடைமையாக இல்லை, தனியார் உடைமையாக இருக்கிறது. காசு கொடுத்து தான் கல்வியை பெற வேண்டும். தரமான கல்வியை அவர்கள் காசு கொடுத்து தான் பெற வேண்டும். அப்போ கல்வி, மருத்துவமும் இங்கே தனியார் துறையிடம்தான் தரமானதாக இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே பணம் கொடுத்து பெறதுனால தான் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் அதிகமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அதிகமாக சம்பளம் கொடுத்தா தான் இவங்க மருத்துவமனைக்கு செலவை பார்த்துக்கணும், அப்புறம் கல்வி, இவங்க பிள்ளைகளை கல்வி நிலையங்கள் கொண்டு சேர்க்கணும், அதுக்கு நிறைய கட்டணம் கட்டணும். இதுக்கெல்லாம் அதிக பணம் சம்பளம் கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைவான சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கல்வி இது எல்லாம் அரசுடைமையாக்கணும். தனியார் கல்வி நிலையங்களே இருக்கக்கூடாது. அப்புறம் மருத்துவம், தனியார் மருத்துவமனைகளே இங்கே இருக்கக்கூடாது, எல்லா மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனைகளாக இருக்க வேண்டும். அப்புறம் நீதி, சட்டம், நீதி சட்ட தேவை, ஏதாவது பிரச்சனைகளில் எனக்கு நீதி வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போகிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னா அந்த நீதியும் இங்கே இலவசமாக கிடைக்கணும், கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும். அப்புறம் இருப்பிடம், வீடை கவர்மெண்ட் கட்டி கொடுத்துடணும். இவ்வளோ தான் வீடு, இந்த பெரிய வீடு சின்ன வீடு அப்படின்லாம் இருக்கவே கூடாது. வீடு சின்ன வீடு, ஒரு ஆளுக்கு 10 அடி அகலம், 10 அடி நீட்டம், இதுதான் ஒரு வீடு. அப்புறம் ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, இதுதான் ஒருத்தருக்கான வீடு. இது கவர்மெண்ட்டே கொடுக்கணும். ஒன்றும் வாடகையாக ஒரு 1000 ரூபா இல்லை 1000 ரூபா வாங்கிக்கலாம். அப்புறம் நிலத்தை யாரும் வாங்கி குவிக்கக்கூடாது. நிலத்தை வாங்கி சேர்க்குற அது ஒன்றும் சேமிப்பு கிடையாது, சேமிக்கின்ற பொருள் கிடையாது. நிலத்தை யாரும் விலைக்கு வாங்கக்கூடாது. அரசாங்கத்தின் பொறுப்பில் தான் நிலம் இருக்கணும். நிலம் என்பது அரசுடைமை, அரசின் உடைமை. அது யார் இவங்க நிறைய சம்பளம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிலத்தை வாங்கி குவிக்கிறது.
இந்த அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லது அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்தை வாங்கி குவிக்கிறாங்க. தனியார் துறையில் கூட அளவுக்கு அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க எல்லோரும் நிலத்தை வாங்கி சேர்க்குறாங்க. அப்போ உரியவங்களுக்கு நிலம் கிடைக்க மாட்டேங்குது, விலைவாசி ஏறி போயிடுது, ஏழை எளியவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போது நீங்கள் இருப்பிடத்தை இலவச கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறீர்கள், அதுக்கு ஒரு வாடகை கொடுத்துக்கலாம். இருப்பிடம், அப்புறம் சட்டம், நீதி, மருத்துவம், கல்வி, இவை எல்லாத்தையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்கும்போது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தக்கூடாது. ஒரு திருமணம்னா அதில் 50 பேர் தான் இருக்கணும். ஒரு பெண் வீட்டார் ஒரு 20 பேர் 30 பேர், அதுக்கு மாப்பிள்ளை வீட்டார் ஒரு 20 பேர் 30 பேர், அவ்வளோதான். இதுதான் விதி. கொரோனாவில் அப்படி தான் நடந்தது. அப்போல்லாம் நடக்கலையா நிறைய கல்யாணம்? அப்போது திருமணத்திற்காக நீங்கள் நிறைய பணம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் எதுக்கு அரசு ஊழியர்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. இப்படி கட்டுப்படுத்தப்படணும். கல்யாண மண்டபத்தெல்லாம் மூடணும். அப்போது நீங்கள் ஒரு அரசு ஊழியருக்கு 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க, 2 லட்சம் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் 50,000 அதிகபட்ச சம்பளமே 50,000 ஆக்குங்க. அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் குறைவான சம்பளம் கொடுங்க. ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியருக்கு ஒரு 50,000னா அது கீழே உள்ளவங்களுக்கு ஒரு 5,000 குறைச்சி கொடுங்க. 5,000 அது கீழே, அதுக்கு உள்ளவங்களுக்கு இன்னொரு 5,000 குறைச்சி கொடுங்க. இப்படி குறைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ மிச்சமாகிற பணத்தில் இன்னும் 10-15 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரோட சம்பளத்துலேருந்தும் நம்ம நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஏகப்பட்ட பேருக்கு, இன்னும் பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நடைமுறை மூலமாக. ஆனால் அதுக்கு அரசாங்கம் கட்டணம் இல்லாமல் கல்வி, மருத்துவம், நீதி, அப்புறம் இருப்பிடம் இதை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா கூட அரசு ஊழியர்களுக்கு ஏன் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு தெரில. யாருமே அதிகமாக சம்பாதிக்கவே கூடாது. சம்பளம் இப்போ தனியார் துறையில் ஏன் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா, ஒரு நிறுவனத்தில், தனியார் தொழில் நிறுவனத்தில் ஏன் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே தொழிலாளர்களுடைய உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஒரு தொழில் நிறுவனத்தில் 100 பேர் வேலை பார்க்குறாங்க, 100 தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அந்த தொழில் நிறுவனம் உருவாவதற்கு முதலீடு போட்டவர் அந்த முதலாளி. அந்த ஒரு காரணத்திற்காக அந்த 100 பேரோட உழைப்பினால் வந்த லாபத்தை இவர் மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறாரு. இவருக்கு தனியாக சம்பளமும் கொடுக்குறாங்க, இந்த லாபத்தையும் இவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போது இவர் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக இவர் முதலீடு போட்டார் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அங்கே வருது. அதனால் தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் அந்த முதலீட்டில் பங்கு வைக்கணும். தொழிலாளர்கள் அனைவரும் தாங்கள் வேலை செய்கிற தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். ஒரு பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது கட்டாய நடைமுறை. யாரோ ஒருத்தர் மட்டுமே அந்த தொழில் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முதலீட்டையும் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் அந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த லாபத்தையும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற அனைத்து தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாப பணத்தை அனைத்தையும் இவர் மட்டும் தூக்கிட்டு போயிடுறாரு. யாரும் முதலாளி மட்டும் தூக்கிட்டு போயிடுறாரு. அப்போ அதை தடுத்து அந்த லாப பணத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பங்கு கொடுத்தாக்கா அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அந்த தொழிலாளிகள் அனைவரும் முதலாளிகளாகவும் இருக்கிறார்கள், தொழிலாளிகளாகவும் இருக்கிறார்கள். இங்கே முதலாளி இப்போ நடக்கிற நடைமுறை பார்த்திங்கன்னா, முதலாளி ஒருத்தர் தான், மற்றவங்க தொழிலாளி. நான் சொல்கிற மாதிரி பண்ணாக்கா எல்லாருமே தொழிலாளி, எல்லாருமே முதலாளி, எல்லாருமே முதலீடு செய்யணும். எல்லாருக்குமே அந்த லாபத்தில் பங்கு கிடைக்கும். லாபத்தில் பங்குன்னா எல்லாத்துக்கும் சரிசமமாலாம் கொடுக்கக்கூடாது. அவங்கவுங்க தகுதிக்கும் திறமைக்கும் பொறுத்து, கல்வி தகுதிக்கும் திறமைக்கும் பொறுத்து அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கணும். ஒரு வாட்ச்மேன் இருக்கார், ஒரு தொழில் நிறுவனத்தில் வாட்ச்மேன் இருக்காருன்னா அவருக்கு குறைவான லாபம் தான் போய் சேரணும். அதே நேரத்தில் அந்த தொழில் நிறுவனத்தில் ஒரு மேனேஜராக ஒருத்தர் இருக்கார், அப்போ அவருக்கு கொஞ்சம் அதிகமான லாபம் போய் சேரும். இப்போ அது மாதிரி வாட்ச்மேன் அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் ஒரு குறைவான முதலீட்டை தான் அவர் கொடுப்பார், அதனால அவர் குறைவான லாபம். ஆனால் மேனேஜர் அவருக்கு கொஞ்சம் அதிகமான முதலீட்டை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் அதிகமான லாபத்தையும் அவர் பெற வேண்டும், மேனேஜர். அப்புறம் அது கீழே உள்ள தொழிலாளர்கள். ஆக அவங்க கல்வி தகுதி, தொழில் திறமை இதனை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் ஒரு பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் அந்த தொழில் நிறுவனத்தில் கிடைக்கிற லாபத்தில் ஒரு பகுதியை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த லாபம் கூட அவருடைய தகுதியை பொறுத்து தான். அவங்க கல்வி தகுதி, தொழில் திறமை, இது ரெண்டை பொறுத்து தான் அவங்களுடைய அவர்கள் அந்த நிறுவனத்திலிருந்து பெறுகிற லாபத்தின் அளவை தீர்மானிக்கும்.
ஆக இதெல்லாம் பண்ணிட்டாலே தனியார் நிறுவனங்கள்லேயும் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறத தடை செய்ய முடியும். தனியார் நிறுவனங்களில் தான் அளவுக்கு அதிகமாக அந்த முதலாளிகள் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடுறானுங்க, தொழிலாளிகளை ஏமாற்றி விட்டு. அதுக்கு இந்த ஒரு நடைமுறை தான் காரணமாக இருக்குது. அதனால் யாரும் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கும்போது அது பலருடைய வேலைவாய்ப்பை பறிக்கிறது, பலருடைய வாழ்க்கையை பறிக்குது, பலருடைய வேலைவாய்ப்பை பறிக்குது. அப்போ எல்லாருமே இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். இன்னும் பல லட்சம் மடங்காக மாற்றணும். இங்கே எல்லாம் தனியார் துறைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசு துறையில் உள்ள பணிபுரிகிற தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அரசு துறையை அரசுடைமையாக்குகிற துறைகளை அதிகரிச்சுக்கிட்டே வரணும். அரசு பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வரணும். அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். தனியார் துறை குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா சபிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். தனியார் துறை என்றால் அதன் பொருள் சபிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அரசு துறை என்றால், அரசு பணியாளர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அதனால் தனி உடைமையை குறைக்கணும், தனியார் துறையை குறைச்சிக்கிட்டே வரணும். அப்படி இல்லையா, தனியார் துறையையும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட துறையாக மாற்ற வேண்டுமா? அப்படி என்றால் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களும் அந்த தனியார் நிறுவனத்தின் முதலீட்டில் ஒரு பங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கல்வி தகுதி மற்றும் தொழில் திறமைக்கு ஏற்றார் போன்ற ஒரு முதலீட்டில் ஒரு பங்கை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் அந்த தொழில் நிறுவனத்தில் அத்தனை தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தில் தங்களுடைய கல்வி தகுதி தொழில் திறமைக்கு ஏற்றார் போன்று அதற்கேற்றார் போன்று ஒரு லாபத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் தனியார் துறையில் பணிபுரிகிற தொழிலாளர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். அதே போல் சனி ஞாயிறு லீவு கண்டிப்பாக கொடுக்கணும், 8 மணி நேரம் வேலை கண்டிப்பாக கொடுக்கணும், அதுக்கு மேலெல்லாம் வேலை வாங்கக்கூடாது, சனி ஞாயிறு கண்டிப்பாக லீவு கொடுக்கணும். இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் கொண்டு வந்துட்டால் அரசு துறை ஊழியர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல் பாதுகாக்கப்படுகிறார்களோ அதுபோன்று தனியார் துறை ஊழியர்களையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்ற முடியும். இன்றைக்கி இன்னையோட நிலைமை பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தனியார் துறை ஊழியர்கள், தனியார் துறை தொழிலாளர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படி தான் இன்றைக்கி காட்சி தருகிறது. இது ரொம்ப பாரபட்சம். இந்த மாதிரிலாம் ஒரு பாரபட்சத்தை அனுமதிக்கவே கூடாது, ஒரு அரசாங்கம் அனுமதிக்கவே கூடாது. ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி இருக்குது.